மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி க்ளே மோல்டு வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இந்த க்ளே மோல்டு ரீசெண்டாக நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேங்க. இதோட ரேட்டு 269 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து வரும்போது ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சிட்டேன். பட் வரும்போது ரொம்ப கை கடக்கமாக இத்தினூண்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்தது. நான் நிறைய வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப நிறைய ஐடியாஸ் வந்துட்டு தந்திருந்தாங்க. ஸோ அதுபடி நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் பேஸ்ட் வந்துட்டு வாங்கியிருக்கேங்க. இதோட ரேட்டு 210 ருபீஸ். இது வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்துட்டு நான் வாங்கினேன். பெயிண்ட் ஷாப்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இது டோட்டலாக 3 கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வாங்கியிருக்கிறது ஒயிட் கலர் வந்து வாங்கியிருக்கேன். இதிலேயே பிளாக் கலர் பேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா க்ளூ எப்படி கிளியர் க்ளூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலர் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு ஒயிட் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேங்க. இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு கேப் வந்து இருக்குது. ஓகேங்களா, என்னோட ஒரு விரல் வந்துட்டு உள்ளே போகுது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கேப் இருக்குது. இந்த பேஸ்ட்டை வெளியில் எடுக்கிறதுக்காக ஒரு கன் மாதிரி வந்துட்டு விற்கிறாங்க. அதுவுமே சேர்த்து வாங்க சொன்னாங்க. பட் நான் வந்துட்டு அது வாங்கலை. அந்த கன் வந்துட்டு வாங்காமல் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ஒரு பொருளையும் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேலே இருக்கிற இந்த டிப் மட்டும் வந்துட்டு கட்ரு யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு தேவைங்க. அது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. தென் நமக்கு தேவைப்படுறது ஏதாவது ஒரு ஆயில். நான் வந்து கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கிங் ஆயில் கூட வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க கோகனட் ஆயிலை. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஷேப்பில் வந்துட்டு உங்களுக்கு மோல்டெல்லாம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸு, இந்த மாதிரி கம்மல், மெயினாக நம்ம ஜுவல்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எந்த மாதிரியான ஜுவல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பீட்ஸு இப்படிலாம் வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிறத வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து க்ளே யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிசைன் வந்துட்டு செஞ்சுட்டு அந்த டிசைனை கூட க்ளே மோல்டு செய்கிறதுக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். தென் ஏதாவது ஒரு குட்டி பாத்திரம் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டான பவுல் எடுத்துக்கோங்க. அது சமையல் பாத்திரமாக இருக்கக்கூடாது. ஓகேவா, அது வந்துட்டு வேஸ்ட்டாக போக போகிற பாத்திரமாக இருந்தால் மட்டும் வந்துட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா, தென் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்யறதுனால இந்த மாதிரி பிதிக்கி பார்க்கும்போது லைட்டாக வந்து வந்தது. பட் ரொம்ப வந்துட்டு டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் இந்த சப்பாத்தி ரோலர் இருக்கும் இல்லையா, சப்பாத்தி பரத்துறது, அதை வந்துட்டு இந்த பேக் சைடில் நான் கை விட்டு காமிச்சேன் இல்லையா, ஒரு விரல் விட்டு காமிச்சேன்ல, அந்த இடத்துல வச்சு நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பேஸ்ட்டு அப்படி நமக்கு வெளியில் வருது. பட் ரொம்ப நல்ல ப்ரெஸ் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருந்தது. இது ரொம்ப வந்துட்டு பேட் ஸ்மெல் தந்ததுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மாஸ்க் வந்துட்டு முகத்துக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை வெளியில் எடுங்க. ரொம்ப வந்து பேட் ஸ்மெல் இருந்தது. ஸோ அதனால் சொல்கிறேன். தென் உங்கள் கை வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது அப்படின்னா க்ளவுஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேஸ்ட்டோட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். தென் கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மூணையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப வந்து அப்படி சப்பாத்தி பரத்துற மாதிரியோ இல்லைன்னா மைதா மாவு பிசைகிற மாதிரியோ வந்துட்டு பிசையக்கூடாது. ரொம்ப ஜென்டலாக வந்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. எந்த பதத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது, அந்த பதத்துக்கு இருக்கணும். ஓகேங்களா, அந்த பாத்திரத்துலையும் சரி நம்ம கையிலையும் சரி கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போது நல்லா வந்துட்டு பிசைஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 15 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 20 செகண்ட்ஸ் வரைக்கும் பிசைஞ்சால் போதும். வேகமாக வந்துட்டு பண்ணுங்கள் இதை, இல்லைன்னா டக்குன்னு வந்துட்டு காஞ்சிருது. இப்போது நல்லா வந்துட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி வந்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மொந்தமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணுறதுனால ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டி வந்து எடுத்து வந்து ட்ரை பண்ணுறேங்க. நீங்களும் இதே மாதிரி கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்தது அப்படின்னா நிறைய வந்து நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் அப்படி செஞ்சு பாருங்கள். இப்போது இந்த ரோஸ் ஷேப்பில் இருக்க இந்த பீடு வந்து நான் எடுத்திருக்கேங்க. அதை ஆயிலில் வந்துட்டு டிப் பண்ணிக்கிறேன். டிப் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச இந்த பேஸ்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு ஜென்டலாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி வந்துட்டு ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஜென்டலாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த டிசைன் ஃபுல்லாக வந்து உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாங்க. உடனே வந்துட்டு அந்த பீடை வெளியில் எடுத்துட வேண்டாம். 20 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ளேயும் இன்னும் கொஞ்சம் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே ப்ராசஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கடையில் வந்து வாங்கிக்கலாமே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. நான் வாங்கியிருக்கிற அந்த பிங்க் கலர் மோல்டு பார்த்தீங்கன்னா 269 ருபீஸுங்க. பட் நான் வாங்கியிருக்கிற அந்த சிலிக்கான் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 210 ருபீஸ் தான். இந்த சிலிக்கான் பேஸ்ட்டில் நம்ம நிறைய மோல்டு வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடையில் வாங்குகிற மோல்டாக இருந்துச்சுன்னா அவங்க கொடுக்குற டிசைனில் தான் நம்ம ஏதாவது மேக் பண்ணணும். இதுவாக இருந்ததுன்னா நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஏதாவது ஜிமிக்கி வேணும் அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி மோல்டு வந்துட்டு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி ஜிமிக்கி நம்ம நிறைய வந்து மேக் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸில் மேக் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சேம் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பட் அதுக்குள்ளே கொஞ்சம் அக்ரிலிக் பெயிண்ட் ப்ளூ கலர் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரியே தான் வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் நான் மேக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். மெயினாக எனக்கு பிடிச்ச இந்த புத்தா டிசைன் மேக் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இதை நான் ரெடி பண்ணினேன். ஸோ புத்தா டிசைனுமே வந்துட்டு நான் வச்சுட்டேன். இது நான் செய்கிறதுக்குள்ளே நம்ம ஃபர்ஸ்ட்டு வச்சுருந்த அந்த ரோஸ் டிசைன் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அந்த ரோஸ் பீடு மட்டும் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் அந்த டிசைன் சூப்பராக வந்துட்டு அதில் ஒட்டி இருந்தது. உங்களுக்கு வெள்ளை கலரில் செஞ்சுருக்கிறதுனால ஃபோனில் அவ்வளோ கிளியராக வந்துட்டு தெரியுதான்னு தெரியல. பட் நேரில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போது இந்த மோல்டு யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது வந்துட்டு செஞ்சு பார்க்கலாம். இப்போ ரெண்டுமே வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சுங்க. எல்லா பீடுமே வந்துட்டு நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம மோல்டு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் க்ளே வந்துட்டு நம்ம வச்சு பார்த்து டிசைன் வந்துட்டு ரெடி பண்ண முடியுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போது ஹோம்மேடு க்ளே வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்ச இந்த ரோஸ் டிசைனில் வச்சு பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற க்ளே மோல்டு மாதிரியே தான் ரொம்ப நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. எந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம வளைச்சிக்கலாம். ரொம்ப லைஃப் தரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன டிசைன் தேவையோ அது வந்துட்டு நம்ம என்ன வேணும்னாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரோஸ் டிசைனில் நமக்கு க்ளே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? இதே மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச என்ன டிசைன் வேணும்னாலும் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணி விடுங்க. இப்போது நான் சென்டரில் வச்சுருக்கிறேன் இந்த மைல் டிசைன் வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சும்மா க்ளே எடுத்து கொஞ்சம் எடுத்து இதுக்கு மேலே வந்துட்டு நான் வச்சு பார்க்குறேன். கரெக்டாக அதே ஷேப்புக்கு வந்துட்டு நான் எடுக்கலைங்க. சும்மா வந்துட்டு வச்சுட்டு இந்த மாதிரி நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மைல் டிசைனோட அந்த டெக்ஸ்சர் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்துருச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கட்டர் யூஸ் பண்ணி வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். வேணும்னா செஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த புத்தா டிசைனோ வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த ஃபேஸ் வந்துட்டு எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பின கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. ஹாய்க்கா, நீங்கள் சொன்ன கினட்டிக் சாண்டை வச்சு நான் கினட்டிக் சாண்ட் சொன்னீங்கன்னாக்கா அதை வச்சு நான் வந்து செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகிருக்கு பாருங்கக்கா. பாருங்கக்கா, ரொம்ப சூப்பராக எனக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு. இந்த ஐடியா சொன்னதுக்கு தேங்க்ஸ்க்கா. பாய். ஹாய் ஆண்டி, நான் உங்களோட குட்டி சப்ஸ்கிரைபர். நீங்கள் செஞ்ச பேப்பர் பேட்டர்ன் நானும் செஞ்சுருக்கேன். சப்போர்ட் டு மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் ஆண்டி, என் பேர் ராகனிலா. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்த ஹேர் ட்ரை க்ளே நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சப்போர்ட் மாம் பியூட்டி ஹார்ட்ஸ். ஹாய் ஆண்டி, நான் உங்களோட குட்டி சப்ஸ்கிரைபர். நீங்கள் சொன்ன ஆயில் பெயிண்ட் வீடியோ நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஆண்டி, நான் உங்களோட குட்டி சப்ஸ்கிரைபர். நீங்கள் பண்ண ஹோம்மேட் ஆயில் பெயிண்ட் நானும் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருக்கு ஆண்டி. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ்.